கவர்னருடைய மாளிகையினுடைய பரப்பளவு தெரியுமா உங்களுக்கு? கிட்டத்தட்ட 160 ஏக்கர். எந்த வேலையும் செய்யாம தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் சொல்கிற வேலைகளை செய்வதற்குத்தான் கையெழுத்து போடுகிற ஒரே ஒரு வேலைக்கு தான் உங்களை வச்சிருக்காங்க. பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம். நீதிபதி வந்தாலோ புதிய அமைச்சரவை ஏற்றாலோ பதவி பிரமாணம். இதுக்கு எதுக்கு 160 ஏக்கர் வீடு? முதல்ல அதுக்கு என்ன ஆச்சு? பாதுகாப்பு செலவு. ஒரு 2.5 கிரவுண்ட்ல ஒரு தனி வீடு கவர்மெண்ட் எதாவது இருக்குல்ல பங்களா, அங்க கொடுத்துட்டு போயிடலாமே உங்களுக்கு. இந்த வேலைக்கு 2.5 இந்த வேலைக்கு அதுவும் எந்த வேலையும் செய்யறதில்ல. இது எதுக்கு 160 ஏக்கர் பங்களா? அதோடைய செலவு, பராமரிப்பு செலவு தெரியுங்களா? ஊட்டியில பாத்தீங்கன்னா அது ஒரு 90 ஏக்கர், 250 ஏக்கர் கணக்கு. இது ஒண்ணு. இது மட்டும் கிடையாது. பெசன்ட் நகர்ல அந்த வெள்ளக்காரன் ஏற்பட்டது சூரிய உதயத்தை கவர்னர் பார்க்க வேண்டும். பீச்ல ஒரு இண்டிவிஜுவல் வில்லா இருக்கு, அங்க போய் நீங்க உட்காந்து டீ சாப்பிடலாம். அப்போ இவ்வளோ வசதி. இதெல்லாம் பராமரிப்பதற்கு யார் செலவு? அந்த மாநில அரசு. நான் யார் பணம்? நீங்களான கட்ட வரி பணம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 160 ஏக்கர் கிண்டி, கிட்டத்தட்ட 90 ஏக்கர் ஊட்டி. இதற்கு மொத்தம் இந்த பெசநகர் பங்களா இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா வருடத்திற்கு 8,23,50,50,000 ரூபாய் வித்தவுட் கவர்னர் சேலரி.